ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷா சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு புதுவிதமான ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறாங்க. குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். 10லேருந்து 15 நிமிஷத்தில் நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். குட்டீஸ்ங்களுக்கு நீங்கள் ஒரு ஸ்பெஷலாக நல்லா ரிச்சாக பண்ணி கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. அவங்க ரொம்பவும் சந்தோஷமாக சாப்பிடுவாங்க. ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஷா சமையலோட ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. உடனுக்குடன் நீங்கள் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு கிடச்சிரும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுத்துருங்க. ஆரஞ்சை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2ஆக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் 4 ஆரஞ்சாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த ஆரஞ்சுலேருந்து ஜூஸ் எடுத்துக்கலாம். தண்ணிலாம் சேர்க்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி ஜூஸர் வச்சு ஜூஸ் எடுத்துக்கோங்க. ஜூஸ் புளிஞ்சாச்சுங்க. எனக்கு 400 ml வரைக்கும் ஜூஸ் வந்திருக்கு. இதில் தண்ணிலாம் சேர்க்கக்கூடாதுங்க. பியூர் ஆரஞ்சு ஜூஸில் தான் நம்ம அந்த ஸ்வீட்டை பண்ண போகிறோம். இப்போ ஒரு சில்வர் பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த ஆரஞ்சு ஜூஸை குடிச்சு பார்த்துக்கோங்க. புளிப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. இனிப்பாக இருந்தால் எதுவும் சேர்க்க வேணாம். 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துட்டேன். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஜூஸில் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் 3 கண்ணாடி கிளாஸ் எடுத்திருக்கேங்க. அதில் பட்டரை அப்ளை பண்ணிக்கிறேன். 3 கிளாஸ்லேயும் அப்ளை பண்ணிக்கலாம். பட்டர், கீ இல்லைனா எண்ணெய் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ கிளாஸை தனியாக வச்சுட்டு ஸ்டவ்வில் லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோங்க. இது நல்லா திக்காகிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கையை விட்டுறக்கூடாது, இல்லைனா கட்டி தட்டுறோம். அதனால் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் இருக்கணும். அஞ்சு நிமிஷம் ஆகுங்க இது நல்லா திக்காக. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. பாருங்கள், இப்போ திக்காகிடுச்சு. 5 நிமிஷத்தில் இதை நம்ம செஞ்சிடலாம். இது கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துருச்சுன்னு எப்படி நம்ம பார்க்கணுன்னா, இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஹேண்ட் பிளெண்டராகவே இப்படி கலக்கி எடுத்து பாருங்கள். விட்டு விட்டு உழுவணும். இப்போ உங்களுக்கு நான் ஸ்பூனில் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ஸ்பூன்லேருந்து எடுத்து இப்படி ஊற்றுனா விட்டு விட்டு உழுவுது பாருங்கள். இதுதான் நம்மளுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா திக்காக ட்ராப் ஆகுது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம அந்த பட்டர் தடவின கிளாஸில் அந்த ஆரஞ்சு மிக்சரை ஊற்றிக்கலாம். நீங்கள் ஃபுல்லாக கூட ஊற்றிக்கலாம், இல்லை பாதி கூட ஊற்றிக்கலாம், உங்கள் இஷ்டம். நான் வந்து 3/4 கிளாஸ் அளவு ஊற்றுறேன். ஊற்றிட்டு இந்த ஆரஞ்சு மிக்சர் வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு 4 மணி நேரம் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்க. அந்த ஆரஞ்சு இது வந்து செட் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணும். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 4 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியில் எடுத்து வச்சாச்சு பாருங்கள். இப்போ நான் கையாலேயே ஊற்றி விட்றேன். கிளாஸ்லலாம் ஒட்டாமல் செப்ரேட்டாக வந்துருச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் இல்லைன்னா கத்தியை வச்சு உள்ளே வரைக்கும் நல்லா அந்த கிளாஸ்லேருந்து தள்ளி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக அந்த பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். இந்த மாதிரி வச்சு 2 தட்டு தட்டினீங்கன்னா அழகாக வந்து வெளியில் வந்துடும் பாருங்கள். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. நான் உங்களை கையில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். தலை தலைன்னு ஆடுது. ரொம்பவும் சாஃப்டான டெக்ஸ்சராக இருக்குது. இந்த மாதிரி இங்கே குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அவங்க ரொம்பவும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வெயில் காலத்தில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்பவும் சந்தோஷப்படுவாங்க. இதே மாதிரி நான் 2வது கிளாஸ்லேயும் எடுத்துக்கிட்டு நான் இதை 2 பீஸாக கட் பண்ண போகிறேன். டோட்டலாக எனக்கு 4 பீஸ் கிடச்சிருக்கு. கட் பண்ணி அழகாக சர்வ் பண்ணால் பார்க்க ரொம்ப அழகாகவும் இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து தேங்காய் பவுடர் வாங்கி வச்சுருக்கேன். கடையில் நம்ம இந்தியாவில் கேட்டால் கூட கிடைக்கும். இப்போ ஒரு பீஸையும் எடுத்து அதில் நல்லா அந்த தேங்காய் பவுடரில் வந்து அப்ளை பண்ணி நம்ம பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப சூப்பராக பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக நம்ம இதை செஞ்சிடலாம். செய்கிறதுக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் தாங்க ஆகும்.
அது செட் ஆகுறதுக்கு தான் ஒரு 4 மணி நேரம் ஆகும். ரொம்ப ஈஸியாக நம்ம ஈவினிங்கில் குழந்தைங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்துடலாம். இந்த ஆரஞ்சு டிலைட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க, ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட. உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்டில் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.